இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜென்ரல். இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம கோல்கொண்டா ஃபோர்ட்டு என்ட்ரி ஃபீஸ் பற்றி முதல்ல பார்த்துடலாம். கோல்கொண்டா ஃபோர்ட்டு என்ட்ரி ஃபீஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு 25 ரூபா மேனிக்கு வசூல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் உள்ளே போன உடனே ஃபஸ்ட்டு எல்லோரும் கை தட்டிக்கிட்டே இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். என்ன கை தட்டுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கைத்தட்டல் ஒலி பார்த்திங்கன்னா எதிரிகள் வந்துட்டாங்கன்றதை தெரிவிப்பதற்காண்டி இந்த கை தட்டுறாங்கன்றதை அப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டோம். இங்கே போனோன்னா நம்ம சீக்கிரத்தில் வந்துடலான்னு நினச்சோம்னா நடக்க வந்துக்கிட்டே இருந்துச்சு. சுற்றி பார்க்கவே பார்த்திங்கன்னா ஒரு நாள் ஆகும் போல் தெரியுது. ஆனால் எங்களுக்கு பார்த்திங்கன்னா 1 ஹவர் 1.5 ஹவருக்குள்ளே எல்லோரும் அசம்பிள் ஆகிட்டாங்க. நாங்கள் போயிட்டு திரும்பிடலான்னு நினச்சோம். ஆனால் எங்களால் திரும்ப முடியாத அளவுக்கு அவ்வளோ நேரம் பார்க்கக்கூடிய இடங்கள் இருந்துச்சு. படியில் பார்த்திங்கன்னா ஏற காளிதேவி கோயில் வருது அப்படின்றதுனால நாங்கள் எப்படியும் சாமியை கும்பிட்டணுன்றதுக்காண்டி மேலே போனோம். அதுவும் நான் வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நீங்கள் இந்த வீடியோ இப்போ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா கொடுத்து வச்சுருக்கீங்கன்னே சொல்லலாம். ஏன்னா நாங்கள் பார்த்திங்கன்னா ஒரு 3 ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் இதெல்லாம் ரீச் பண்ண முடிஞ்சிச்சு. நடந்து எங்கள் காலை வலிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா உட்காந்த இடத்துலேருந்து இதை பார்க்கணுன்னு கொடுத்து வச்சுருக்கீங்க. இருந்தாலும் இந்த கோட்டை பார்த்திங்கன்னா ரொம்பவே ரம்மியமாக இருந்துச்சு. வெயிலில் தான் நாங்கள் போனோம். இருந்தாலும் வெயிலே தெரியலை. அவ்வளோ நல்ல பசுமையான இடங்கள் சுற்றி இருந்துச்சு. ஏற வந்துக்கிட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த கோட்டை பார்த்திங்கன்னா வியூ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகாக இருக்குது. நாங்கள் வேறு குழந்தைய கூட்டிகிட்டு போயிருந்தோம். அதை பவுச்சில் போட்டு ஏறதுக்குள்ளே எங்களுக்கு போதும்னு ஆயிடுச்சு. ஃபுல்லாகவே க்ரீனிஷாக இருந்துச்சு. ஃபுல் வியூ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி யாருமே உங்களுக்கு காட்டியிருக்க மாட்டாங்க. நீங்கள் உள்ளே போன மாதிரிக்கே இருக்கும். இனி இதனோட வரலாறு, இங்கே என்ன வியாபாரம் பண்ணாங்கன்றதை இந்த பதிவில் நீங்கள் முழுமையாக பார்க்கலாம். இதான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்க்கக்கூடிய சாமி. ஏறினதுக்கப்புறம் அங்கே பார்த்திங்கன்னா லிங்கம் இருக்கும். அதுக்கு நேர உங்களுக்கு சாமி சிலைகளாக இருக்கும். ரொம்ப பவர்ஃபுல் சாமி. இங்கே மேலே ஏறினீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். இங்கே நீங்கள் வேண்டிங்கன்னா நினச்சது நடக்கும். ஏன்னா இது கிட்டத்தட்ட ரொம்ப 300 அடி உயரத்தில் இருக்குது. 300 அடி ஏறுறோன்னு தெரியாமல் ஏறிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இறங்கையில் கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு. இதை ரீச் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட வழிகள் இருக்குது. நீங்கள் வழி தவறி போனீங்கன்னா வேறு வழியாக வந்துடுவீங்க. உங்கள் ட்ரூப்போடு சேர்ந்து போங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட நுழைவாயில்கள் இருக்குது. நாங்கள் விளையாட்டு போக்காக ஏறிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ கஷ்டப்பட்டு போகணுன்றது எங்களுக்கு தெரியாது. ஆனால் ஏற வந்தது இங்கே தான். நாங்கள் ஃபஸ்ட்டு போனது இந்த இடம்தான். இங்கேயே நாங்கள் நல்லாவே ஏறி எங்களுக்கு பெண்டெல்லாம் கலண்டுருச்சு. இருந்தாலும் சாமியை பார்த்த உடனே எங்களுக்கு ரொம்பவே ஆனந்தமாக இருந்துச்சு. குழந்தை பாக்கியம் கொடுக்கக்கூடிய சாமி இங்கே இருக்குதுன்னு சொல்லப்படுது. இந்த துர்காதேவிகிட்ட வேண்டினோம்னா எல்லா வளமும் கிடைக்கும்னு சொல்லப்படுது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இங்கே பார்த்திங்கன்னா இறங்குற வழி இந்த பக்கமாக படி இறங்குறது வழி நெடுக பார்த்திங்கன்னா உங்களுக்கு சந்தனம், குங்குமம், மஞ்சள் இதெல்லாம் தடவி வச்சுருந்தாங்க. வேண்டுதல் போல் இருக்குது. ரொம்பவே நல்லா என்ஜாய் பண்ணோம். மழை வராததுனால எங்களால் ஏற முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். சுவாமி தரிசனம் பண்ண பிறகு எங்களுக்கு ஏறின வழியே தெரியலை. ஏதோ நம்ம வந்தோம், இவ்வளோ தூரம் ஏறினதுக்கப்புறம் சுவாமியை பார்த்தோன்ற திருப்தியில் நாங்கள் இறங்கி போயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இருந்தாலும் இது லஞ்சு டைம்ன்றனால யாருக்கும் பாதிப்பு, எங்களோட வந்தவங்க லஞ்ச் டைம்ன்றனால யாருக்கும் நாங்கள் டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரியே இருந்துச்சு. எல்லோரும் ஏற முடியலைன்னு சொல்லி போய் உட்காந்துக்கிட்டாங்க. இப்போ நாங்கள் ஏறினதுனால நீங்கள் இதெல்லாம் பார்க்க முடியுது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் போனீங்கன்னா கோல்கொண்டா பீச்சுக்கு போனோமோ வந்தோமோன்னு இல்லாமல் நல்ல டைம் ஸ்பெண்ட் எடுத்து நல்லா ஏறுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏறி பார்த்துட்டு வாங்க. படியெல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஏகப்பட்ட வளைவோட பாம்பு போகிற மாதிரி படிகள் வந்துக்கிட்டே இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஏற வருது. ஏற நாங்கள் போய்கிட்டே இருந்தோம். இனி இதனோட ஹிஸ்ட்ரியை பற்றி பார்த்துடலாம். இந்த ஹைதராபாத்தில் உள்ள கோல்கொண்டா ஃபோர்ட்டை பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம்.
இது 12ஆம் நூற்றாண்டில் ஷாஹி சுல்தான் அப்படின்றவரனால இது புதுப்பிக்கப்பட்டுச்சு. இதில் பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே ஒலி பார்த்திங்கன்னா நம்ம என்ன சவுண்டு கொடுக்குறோமோ அது அப்படியே எக்கோ அடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்களும் போயிருந்தோம், என்ன பேசுகிறோமோ அது எக்கோ அடிச்சிச்சு. இப்போ இந்த பிரம்மாண்டமான தோற்றத்தை நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல களிமண்ணால் தான் இதை கட்டினாங்க, அதுக்கப்புறம் இதை பாறைகள்லாம் கட்டினாங்க. இது அவுரங்கசீப் இருந்தார்ல அந்த காலத்திலேயே, அதாவது 1687லேயே இது கட்டினாங்க. இது பார்த்திங்கன்னா குதுப் ஷாஹி இவர் தான் இந்த வம்சத்தின் தலைநகராக இருந்துச்சு. ஹைதராபாத்திலிருந்து இது பார்த்திங்கன்னா மேற்கு பக்கம் 9 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. ஹுசைன் சாகர் ஏரிக்கு பக்கத்தில் இருக்குது. இஸ்லாமிய கட்டிடக்கடை அதில் ஆன ஒரு கட்டிடம். இந்த கோட்டையை சுற்றி பார்த்திங்கன்னா 8 பக்கம் போகலாம் மாதிரி இருக்கும். 87 காவல் கோபுரம் இருக்குது. பாலஹிசார் நுழைவாயிலில் கை தட்டுனா அது 1 கிலோமீட்டர் தொலைவு வரைக்கும் கேட்குமா. இது பார்த்திங்கன்னா உள்ளே வந்துட்டாங்க அப்படின்றத, எதிரிகள் வந்துட்டாங்கன்றத ஃபஸ்ட்டே அடுத்தவங்களுக்கு தெரியப்படுத்திடுமா. இந்த கோஹினூர் வைரம்னு சொல்கிறோம்ல ஃப்ரெண்ட்ஸ், அது ஹோப் வைரம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே வைரச் சுரங்கங்கள்லேருந்து கண்டெடுக்கப்பட்டுச்சுன்னு சொல்லப்படுது. இந்த வைரங்கள் பார்த்திங்கன்னா இங்கே தான் வியாபாரம் பண்ணாங்க. கோட்டையின் உச்சியில் போகணுன்னா பல படிகள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஏறிக்கிட்டே இருந்தோம். ஏறி இறங்கினவங்க இந்தா வந்துடுதுன்னாங்க. பார்த்திங்கன்னா ரொம்ப ஏறிக்கிட்டே, எங்களுக்கு கொடுக்கப்பட்ட டைம் பார்த்திங்கன்னா 1 ஹவர், 1/2 ஹவர், 3/4 மணி நேரம் இவ்வளவு தான் மேக்ஸிமம் கொடுத்தாங்க. ஆனால் அதுக்குள்ளே எங்களால் ரீச் ஆக முடியலை. எங்களுக்காண்டி நிறைய வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் பேர் எங்களோட சேர்ந்து வந்தாங்க, பாதி பேர் பஸ்ஸில் வெயிட் பண்ணாங்க ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் கொஞ்ச நேரத்தில் வந்துடலான்னு ஏறி போனோம். ஆனால் ஃபாஸ்ட்டாக போனனால நாங்கள் ஏறிட்டோம். இங்கே பார்த்திங்கன்னா காளியம்மன் கோயிலெலாம் நான் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஏற முடியாதவங்க, ஏற கஷ்டப்படுறவங்க, பார்க்க முடியாதவங்கெல்லாம் இந்த வீடியோவை பார்த்திங்கன்னா உங்களுக்கு நேர்லேயே போய் பார்த்த மாதிரி அளவுக்கு நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பார்த்து கண்டு கழிங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஈவினிங்கில் இங்கே லைட்னிங் ஷோ இருக்குன்றத சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணோம். இந்த கோல்கொண்டா ஃபோர்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தென்மத்திய இந்தியாவில் உங்களுக்கு சிதைந்த ஒரு நகரமாக இருக்குது. முந்தி காலத்து ராஜ்யத்தில் தலைநகரமாகவும் இது இருந்துச்சு. இது எப்போனா கிபி 1364 1512 வரை. இது ஹைதராபாத்துக்கு மேற்கில் 11 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ருத்ரமாதேவியின் ஆட்சி காலத்தில் பிரம்மாண்ட கோல்கொண்டா கோட்டை கட்டப்பட்டுச்சு. வடக்கில் முகலாயர்களின் ஆக்கிரமிப்பில் இருந்து தற்காத்து கொள்வதற்காக இது கட்டப்பட்டுச்சு ஃப்ரெண்ட்ஸ். சிறு கைத்தட்டல் ஒளி கூட 300 அடி உயர கோட்டை கோபுரத்தின் உச்சியில் கேட்கும். அந்த மாதிரி இது அமைச்சிருக்காங்க. தெலுங்கானா மற்றும் கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்களில் சில பகுதிகளை இந்த மன்னர்கள் ஆண்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதுவரை இந்த பதிவில் கோல்கொண்டா ஃபோர்ட் ஹைதராபாத்தை பற்றி முழுமையாக பார்த்தோம். நீங்கள் நேரில் போய் பார்த்த மாதிரியே இருந்திருக்கும். இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிசான் ஜென்ரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.